அப்புறம் மச்சான் முன்னாடியே வந்ததும் கேட்கணும்னு நினைச்சேன். சட்டை நல்லா மஞ்சள் கலர்ல ஜொலிக்குது. எப்படி பிராண்டடா 1200 ரூபா. 1200 ரூபாயா? என்னடா அப்படி ஷாக்கா இருங்க? டேய் 1200 ரூபாய்க்கு போன மாசம் நான் 3 சொக்கா எடுத்தேன்டா. நீனா 1200 ஒரு சொக்கா எடுத்துட்டு வந்திருக்க. டேய் பிராண்டடா பாருடா டேய். என்ன இருக்குது? டேய் நீ இங்க வேணா செக் பண்ணி பாருங்கடா. கூகுள்ல கூட பாருங்கடா டேய். கூகுள்ல பாருங்கடா டேய். பிராண்ட் என்ன இருக்கு? இதே மாதிரி தான் நானும் வாங்குறேன். அப்படியே அச்சஸ்ல என்ன டிஃபரண்ட் இருக்குதுல? டேய் இந்த கோட் எல்லாம் வருமாடா அதுல? கோடுக்காக தான் வாங்குனியா? டேய் சும்மா விடுங்கடா டேய். சும்மாடா மனசங்கடப்படணும். சரி ஒண்ணு இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா நான் சும்மா சொன்னேன் அவ்வளவுதான். நான் 3 சட்டை இதே மாதிரி போன மாசம் 1500. டேய் அதுவும் இது ஒன்னாடா டேய். விடுங்கடா. ஒண்ணுதான்டா. டேய் விடுடா எப்பா விடுறா விடுறா. ஒண்ணுமே இல்ல. 50 ரூபாடா 50 ரூபா. என்னடா சட்டை 1500 ரூபாய்க்கு செருப்பு 50 ரூபாய்க்கு எடுக்கிறேன். 2000 ரூபாடா அது. 2000 தீபாவளிக்கு ட்ரெஸ் 200 ரூபாய். அதேதான் என்ன இதுக்கு என்ன குறை? ஏய் அதெல்லாம் நாய் தொட்டனா உன பிச்சு கொண்டாது. இங்க பாருடா பிராண்ட்றாங்க பாருங்கடா டேய். எப்படா மனசு வருது உங்களுக்கு இதெல்லாம் சொல்றது? நாய் தொடுத்தனா நாய் தொடுத்தாதா? இது போட்டா நாய் தொடுத்தாதா? சரி போட்டனால நாய் திறக்கல. நீ 2000 ரூபாய் கொடுத்து என்னடா வேஸ்ட் பண்ணிருக்கான்டா காசு. உங்க அப்பா காசு இல்ல, அதனாலதான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாப்பிள்ள வந்து வேலைக்கு போனா சரியா கடுப்பாவுதுடா டேய். என்னதான்டா சொல்ல வரீங்க? டேய் இப்ப ஒன்னும் சொல்ல வரலடா. காசை வேஸ்ட் பண்ணாத. உங்க அப்பா உழைச்சுதான் சம்பாதிக்கிறார். அதுக்காக தான் நாங்க வந்து கஷ்டப்படுறோம். சரியா என் கூட வா. 50 ரூபாய்க்கு செருப்பு 100 ரூபாய்க்கு சட்டை நான் வாங்கி தரேன். என்ன சொல்ற? என்னடா நான் ஏமாத்திட்டு தான்டா. உருளா ஏமாத்தான். சரி உட்காரு கோபப்பட உட்காரு. நாடா நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க. சூப்பரா இருக்கு. இன்னும் இந்த உலகத்துல பொழைக்க தெரியாம இருக்கேன். அதிரிடம் உன் சட்டை நல்லா இருக்கு. எம்புட்டு சட்டையே இல்லாம கூட இருப்பேன் நானு. உங்ககிட்ட கேட்டேன். நான் போறேன். நாடா நீங்க டேய்